கடந்த பல மாதங்களாக ஒட்டுமொத்த உலகமும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அற்புதம் கடைசியில் அரங்கேறிவிட்டது. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்கள் கழித்து மீண்டும் பூமிக்கு திரும்பிய நிகழ்வுதான் அது. இதனால் கடந்த சில தினங்களாக தொலைக்காட்சிகள் தொடங்கி சமூக வலைதளங்கள் வரை எங்கும் நீக்கமர சுனிதாவை நிறைந்திருக்கிறார். சுனிதா இதுவரை படைத்த சாதனைகள், அவரின் தளராத மன உறுதி என்று அவர் குறித்த அனைத்து விஷயங்களுமே மக்களால் கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் சுனிதாவின் இளமை காலம் மற்றும் அவரது சொந்த வாழ்க்கை குறித்த தகவல்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. அது குறித்து இங்கே பார்க்கலாம். சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டியா குஜராத் மாநிலம் மெக்ஸானா மாவட்டத்தில் ஜூலாசன் கிராமத்தைச் சேர்ந்தவர். மருத்துவரான தீபக்கின் சகோதரர் அமெரிக்காவில் இருந்ததால் தீபக்கும் அமெரிக்கா சென்று தன்னுடைய மருத்துவ பணியை தொடங்கினார். அங்கு உர்சுலின் பொன்னி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஜெய், டீனா, சுனிதா என்று 3 குழந்தைகள். சுனிதா 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஒஹாயோ மாகாணத்தில் பிறந்தார். தன்னுடைய 6 வயதிலிருந்தே நீச்சல் வீராங்கனையாக திகழ்ந்த சுனிதா நீச்சலுக்காக ஏராளமான பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினர் எதிர்காலத்தில் அவர் சிறந்த நீச்சல் வீராங்கனையாக வருவார் என நினைத்தனர். ஆனால் விலங்குகள் மீது கொண்ட காதலால் கால்நடை மருத்துவராக சுனிதா ஆசைப்பட்டார். என்றாலும் அவருக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. இதனால் வருத்தமடைந்த சுனிதா தனது சகோதரரின் ஆலோசனையின்படி அமெரிக்க கடற்படை அகாடமியில் 1983ஆம் ஆண்டு சேர்ந்தார். கடற்படை அகாடமியில் தான் தன்னுடைய கணவர் மைக்கேல் வில்லியம்ஸை சுனிதா சந்தித்தார். அங்கு இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது. 2 ஆண்டுகள் கழித்து நண்பர் ஒருவரின் திருமணத்தில் சந்தித்த போது சுனிதா வில்லியம்ஸ் இடையே காதல் மலர்ந்தது. 1987ஆம் ஆண்டு இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். பயிற்சி முடிந்த பிறகு 1989ஆம் ஆண்டு கடற்படையில் பயிற்சி விமானியாக இணைந்தார். கடற்படையில் 30க்கும் அதிகமான விமானங்கள் இயக்கியிருக்கும் சுனிதா 3000 மணி நேரங்களுக்கு மேலாக வான்வெளியில் பறந்து சாதனை படைத்துள்ளார். 1993ஆம் ஆண்டு மேரிலாந்தில் உள்ள கடற்படை டெஸ்ட் பைலட் பள்ளியில் சுனிதா பயின்றார். அப்போது ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தை பார்வையிட்டார். அங்குதான் அவர் நிலவுக்கு சென்ற விண்வெளி வீரர் ஜான் யங்கை சந்தித்தார். அவருடன் இணைந்து பணியாற்றிய போது நாசாவில் பணியாற்ற வேண்டும் என்று சுனிதாவிற்கு ஆசை பிறந்தது. கையோடு நாசாவில் பணியாற்ற சுனிதா விண்ணப்பித்தார். ஆனால் நாசா அவரது விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டது. என்றாலும் தன்னுடைய முயற்சியில் சற்று மனம் தளராத சுனிதா 1995ஆம் ஆண்டு புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் மேலாண்மையில் முதுகலை பட்டம் பயின்றார். தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு மீண்டும் நாசாவில் சேர விண்ணப்பித்தார். இம்முறை சுனிதாவை நிராகரிக்க நாசாவுக்கு எந்த காரணமும் இல்லை. அவரை விண்வெளி வீரராக தேர்ந்தெடுத்து பணியில் அமர்த்தியது. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி என்பது போல அதற்கு பிறகு சுனிதா படைத்தது எல்லாமே வரலாறுதான்.